வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம் அதனில் தொடரும். உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா. அன்பால் சொந்தமான என் தெய்வமே. நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும். கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்த கனிவாய் காக்கும் உன் கருணையும். கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும். அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம்
வளர்த்திடவா உயிரை இயக்கிடவா உன் உறவை வளர்த்திடவா இறைவா. எந்தன் சிந்தையை உந்தன் நோக்கில் என்றும் இயக்கும் உன் உடன் துணை எந்த பணியிலும் துணிந்து உழைக்க எழுச்சி வழங்கும் உன் அருள் பலம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம் என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட எளியன் பவுல் போல் வாழ்ந்திட சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம் அதனில் தொடரும். உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா உயிரை இயக்கிடவா உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. லூக்கா நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 36 முதல் 50 வரை. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவி ஆயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன் பெற்றிருந்தார்கள். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்து விட்டார். இவர்களில் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் அவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து,
உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் காலடிகளை துடைத்த அந்த பெண் யூத சமுதாயத்தினால் பாவி என்று முத்திரை குத்தப்பட்ட பெண், அந்த சமுதாயத்தினால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பெண், அந்த சமுதாயத்தினால் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்பட்ட பெண். அவளை பெண்ணாக மனிதராக பார்ப்பதை விட அந்த சமுதாயம் வெறும் சடலமாக ஒரு பொருளாகத்தான் இந்நாள் வரை பார்த்து கொண்டிருந்தது. அவளை ஒரு பொருட்டாகவே மதித்தது கிடையாது. ஆனால் இன்றைய வாசகத்திலே அவளது செய்கை நடவடிக்கைகள் மற்றவர்களால் பேசப்படுகின்ற பேச்சு பொருளாக மாறிவிட்டது. ஆனால் அவள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அந்த பெண் தனது கூந்தலை அவிழ்த்து இயேசுவின் பாதத்தை துடைத்ததாக நாம் வாசிக்கிறோம். பொதுவாக யூத பெண்கள் மற்றவர்கள் முன்னிலையில் பொது இடத்தில் தங்களின் கூந்தலை அவிழ்ப்பது இல்லை. திருமண நாளில் முடிந்து வைக்கப்படுகிற கூந்தலை ஒருபோதும் அவர்கள் வெளியிடத்தில் அவிழ்ப்பது கிடையாது. ஆனால் நற்செய்தியில் வருகிற பெண் தனது கூந்தலை அவிழ்த்து இயேசுவின் பாதத்தை துடைக்கிறாள். அவளுக்குள் யூத பாரம்பரியம் தெரியும். ஆனால் இயேசு அருகில் இருக்கிற போது அவளிடத்திலே அவள் ஆறுதல் பெற்ற பொழுது எதுவும் அவளுக்கு தெரியவில்லை. அவளுக்கு இயேசு மட்டும்தான் துணை என்ற நினைப்போடு இருக்கிறாள். எனவே அவள்தான் தான் செய்வது என்னதென்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறாள். இயேசு அருகில் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே என்கிற உணர்வு அந்த பெண்ணுக்கு ஆறுதலை தந்தது, ஆதரவை தந்தது, உடனிருப்பை தந்தது, உற்சாகத்தை தந்தது, தன்னையே மறக்கச் செய்தது. தனது கவலைகளை மறந்து பாதுகாப்பு உணர்வை அவளுக்கு தந்தது. அத்தகைய உணர்வை நாம பெற இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும். இயேசுவோடு நாம் இருக்கிற பொழுது எந்த அளவுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் பெறுகிறோமோ அதே போல நம்மோடு பிறர் இருக்கிற பொழுது அவர்களும் அந்த ஆறுதலை பெறுகின்ற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசுவுடைய ஒரு விருப்பமாக பார்க்கப்படுகிறது. தன்னையே மறக்கச் செய்தது, தனது கவலைகளை மறந்து இருக்கிற அளவுக்கு இயேசு கூட இருக்கும்போது நமக்கு நடைபெறும் என்பதுதான் உண்மை. அத்தகைய உணர்வை நாமும் பெற இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும். அவரது அருகாமையை நாம் உணர வேண்டும். உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்க்கிறோம், இந்த நற்செய்தி வாசகத்தை வாசித்த உடனே ஆஹா, இப்படியானால் நிறைய கடன் வாங்கலாம், எல்லாரும் நமது கடனை தள்ளுபடி செய்வார்கள் என்று ஒருபோது தப்பு கணக்கு போட வேண்டாம். நம் இயேசு ஒருவரிடம் மட்டுமே இந்த கணக்கு செல்லுபடியாகும். இல்லை என்றால் அனைத்து தப்பு கணக்காக மாறிவிடும். என்ன தவறு செய்தாலும் எத்தனை முறை பாவம் செய்தாலும் கணக்கிடாது தமது அன்பு பெருக்கால் நம்மை ஏற்று அரவணைத்துக் கொள்கிறவர் அவர் ஒருவர் மட்டுமே. பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது என்று ரோமையர் 5:20 சொல்லப்பட்டது நடந்தேறியது. அன்பு பாதங்களை கழுவும், அன்பு பணிவிடை செய்யும், அன்பு தன் பொருள் நேரம் அனைத்தையும் தாராளமாக வழங்கும். உண்மையான அன்பு தன்னையும் தாரை வார்க்கும். உண்மையான அன்பு பரிசேயர் சீமோன் வீட்டிற்கு வந்த பாவியான பெண் இதை செய்தாள். அவளின் அதிகமான அன்புக்கு பிரதிப அன்பாக ஆண்டவர் இயேசு அதிகமாக அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்து அவளது பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறார். அவளையும் ஏற்றுக்கொள்கிறாள் மனிதராக. அன்பு அனைத்தையும் சாதிக்கும், பகைவரையும் பணிய வைக்கும், தன்னிலை உணரச் செய்யும். பாவி பெண் தெய்வீக அன்பால் நிறைந்திருந்ததால் புதியதொரு வாழ்வுக்கு மிக எளிதிலே முன்னுரை எழுத முடிந்தது. தெய்வீக அன்பை எல்லா சூழலிலும் பகிர முயற்சி எடுப்போம், வெற்றி காண்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பை இந்த உலக மக்களோடு பகிர்ந்து கொள்ள நீர் எங்களை அழைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்திட எங்களுக்கு ஆற்றலையும் துணிச்சலையும் வெற்றியை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.
என்றும் வாழ்வில் உனை வாட்டும் போது மனவலிகள் மன வருத்தங்கள் நாளும் வந்து உனை தாக்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மனப்புண்கள் மனச்சோர்வுகள் தினம் இருளாய் உனை சிதைக்கும் போது மன பயங்கள் மன ஏக்கங்கள் நிதம் மலையாய் உனை நெருக்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மனச்சிதைவும் பழிப்புரைகளும் இருள் மேகமாய் உனை வீழ்த்தும் போது உன் சார்பும் சதி பொய்மையும் தடை கல்லாய் உனை சாய்க்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.